ஹாய், குட் ஈவினிங். நான் டாக்டர் பிரதீப். லண்டனில் பீடியாட்ரிஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, டயரியா அண்ட் வாமிட்டிங் இன் சில்ட்ரன். ஓகே, ஸோ இதில் வந்து டயரியாவை வந்து கிளாஸிஃபை பண்ணும்போது மைல்டு டீஹைட்ரேஷன், டயரியா வித் மைல்டு டீஹைட்ரேஷன், வித் மாட்ரேட் டீஹைட்ரேஷன், சிவியர் டீஹைட்ரேஷன் இப்படின்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. நோ டீஹைட்ரேஷன், சம் டீஹைட்ரேஷன், சிவியர் டீஹைட்ரேஷன் இப்படின்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. பர்சன்டேஜை வச்சும் ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. லெஸ் தேன் 5% டீஹைட்ரேஷன், 5 to 10%, அண்ட் மோர் தேன் 10% டீஹைட்ரேஷன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ப்ரெசன்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸும் கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஈஸியான மேனேஜ்மெண்ட் தான். எல்லா பீடியாட்ரிஷியன்ஸுமே நல்லா வந்து மேனேஜ் பண்ணி பழகின ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இதில் என்னென்னா, பேஷண்ட்ஸ் வந்து நிறைய வாட்டி சைல்டை வந்து வீட்டில் வச்சே ஒரு 2-3 days ட்ரீட்மெண்ட் பண்ணி சைல்டு ரொம்ப டீஹைட்ரேட்டடாக கொண்டு வந்தாங்கன்னா தான் பிரச்சனையே வருது. சைல்டு ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்கும்போது, ஷாக்லலாம் இருக்கும்போது உங்களுக்கு வெயின்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிருக்கும். வெயின்ஸ் எல்லாம் கிடைக்காது. பெரிஃபரல் பல்சஸ் எல்லாம் புவராக இருக்குது. ஷாக்கில் இருக்குன்னா அங்கே அது ஒரு பிரச்சனை. கேன்டுலேஷன் வந்து ஒரு பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ வந்து பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, டயரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. லூஸ் ஸ்டூல்ஸ் மோர் தேன் 6 times per day இருக்குது, இல்லை வாமிட்டிங் மோர் தேன் 2 times per day இருக்குது அப்படின்னாலே சைல்டு டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். வாமிட்டிங் காசஸ் மோர் டீஹைட்ரேஷன் தேன் லூஸ் ஸ்டூல்ஸ். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுனாலே ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து அட்மிட் பண்ணிடணும். ஃபீவருக்கு கூட நீங்கள் 1 or 2 days 3 daysலாம் கூட வெயிட் பண்ணலாம், 5 days கூட வெயிட் பண்ணலாம். பட் டயரியாவுக்கு அவ்வளோ டைம்லாம் எடுத்துக்கக்கூடாது. சைல்டு டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்குன்னா வீட்டில் வச்சுட்டே இருக்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. ஓகே, ஸோ 3 கேட்டகரி பார்த்தோம். இப்போ 5%, 5 to 10%, மோர் தேன் 10% டீஹைட்ரேஷன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3 சைல்டுக்கு ஒவ்வொரு சைல்டோட கிளினிக்கல் ஃபீச்சரை வச்சு அந்த சைல்டை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுவோன்னு பார்ப்போம். ஓகே, இது 3 கேஸஸ்க்கும் செப்பரேட் மேனேஜ்மெண்ட் எப்படிலாம் ப்ரெசென்ட் ஆகுதுன்னு. ஃபஸ்ட்டு ஒரு சைல்டு இருக்குது. சைல்டோட நேம் அருண் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சைல்டுக்கு லெஸ் தேன் 5% டீஹைட்ரேஷன். இதோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னா, சைல்டு வந்து இஸ் பாசிங் யூரின் வெல், சைல்டு இஸ் பாசிங் யூரின், ஈட்டிங் வெல், ட்ரிங்கிங் வெல், தென் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது சைல்டு. ஒரு ரொம்ப லெத்தார்ஜிக்கெல்லாம் இல்லை. பட் லூஸ் ஸ்டூல்ஸ் மட்டும் ஒரு மோர் தேன் 6 times இருக்குது. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. லார்ஜ் குவான்டிட்டிலாம் கிடையாது, ஒரு மினிமல் குவான்டிட்டி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து திஸ் கம்ஸ் அண்டர் லெஸ் தேன் 5% டீஹைட்ரேஷன். ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட், ORS. இப்போ யூகேயில் பார்த்திங்கன்னா டேரியோலைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டேரியோலைட்டை தான் கொடுப்போம். இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் எவ்ரி 5 minutesக்கு ஒருக்கா, எவ்ரி 5 to 10 minutesக்கு ஒருக்கா ஒரு 5 ml கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்கே இதுக்கு பேர் வந்து ஃப்ளூயிட் சேலஞ்ச் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்டை சைல்டு டாலரேட் பண்ணுதான்னு கேஷுவல்ட்டியில் வச்சு செக் பண்ணுவோம். ஓகே, ORS மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சைல்டு இங்கே டாலரேட் பண்ணுதான்னு பார்ப்பாங்க. ஒரு 2 to 4 hours இங்கே வச்சு அதை மிக்ஸ் பண்ணி சைல்டுக்கு இங்கே வச்சு கொடுத்துட்ருப்பாங்க. இன்கேஸ் சைல்டு அதை டாலரேட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கும்போது டாலரேட் பண்ணல, திருப்பி வாமிட் பண்ணுது, இல்லைன்னா குடிக்கவே இல்லை, இப்படி ஒரு சினாரியோ இருந்துச்சுன்னா we will usually admit the child. ஸோ இதுதான் ஃப்ளூயிட் சேலஞ்ச். வாமிட்டிங் இருந்துச்சுன்னா ஒரு இன்ஜெக்ஷன் ஆண்டன்செட்ரான் போடுவோம். சைக்ளிசின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க வாமிட்டிங்க்கு, அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ளூயிட் சேலஞ்ச் கொடுத்துட்டு சைல்டு வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். இம்ப்ரூவ் ஆகலைன்னா we will admit. அடுத்த கேட்டகரி இன்னொரு சைல்டு பேர் சாம்னு வச்சுக்கோங்க. 5 to 10% டீஹைட்ரேஷன். இந்த சைல்டோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சைல்டு டல்லாக இருக்குது, இரிட்டபிளாக இருக்குது, இது மாதிரி கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருக்குது, சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல நம்ம பேசும்போதெல்லாம், கொஞ்சம் லூஸ் ஸ்டூல்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து இப்போ ஆன்டீரியர் ஃபாண்டனல்ஸ் இருக்குது. ரொம்ப ஸ்மால் சைல்டுனா ஆன்டீரியர் ஃபாண்டனல்ஸ் கொஞ்சம் சங்கனாக இருக்குது, மியூக்கஸ் மெம்பரேன்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஓகே, சைல்டு பார்க்க கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 5 to 10% டீஹைட்ரேஷன். பிபிலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது, பல்சஸ்லாம் நார்மலாக இருக்குது, கொஞ்சம் டாக்கிகார்டியா இருக்குது. இதுதான் சினாரியோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த சைல்டுக்கு நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் ORS 50 ml per kg
ஓவர் 4 hours நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். அதே டேரியோலேட் தான் 50 ml per kg நீங்கள் கொடுப்பீங்க ஓவர் 4 hours. சைல்டு ஓவரலாக டாலரேட் பண்ணலன்னா என்ஜி டியூப் போட்டு கொடுக்கலாம். அதுலேயும் டாலரேட் பண்ணல, சைல்டு வாமிட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குன்னா ஐவி ஃப்ளூயிட் போட்டு அட்மிட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்த இன்னொரு சைல்டு இருக்குது. இந்த சைல்டு த சைல்ட்ஸ் நேம் இஸ் திலீப். ஓகே, இந்த சைல்டுக்கு சர்க்குலேட்டரி காம்ப்ரமைஸ் இருக்குது. பெரிஃபரல் பல்சஸ் புவராக இருக்குது, பெரிஃபரிஸ் கோல்டாக இருக்குது. இந்த சர்க்குலேட்டரி காம்ப்ரமைஸை எம்ஃபசைஸ் பண்ணி ஒரு டயக்னோசிஸ் இருக்குனாலே இட் கம்ஸ் அண்டர் சிவியர் டீஹைட்ரேஷன். ஓகே, கேப்லரி ஃபுல் டைம் ப்ரொலாங்டாக இருக்குது, பெரிஃபரிஸ் கோல்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சர்க்குலேட்டரி காம்ப்ரமைஸ், பிபி லோவாக இருக்குது, பெரிஃபரிஸ் வந்து கோல்டாக இருக்குது, பெரிஃபரல் பல்சஸ் வந்து ஃபீபிளாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சர்க்குலேட்டரி காம்ப்ரமைஸ் இருக்குது, பேல் மாட்டல் ஸ்கின்னாக இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் வந்துச்சுனாலே இட் இஸ் சிவியர் டீஹைட்ரேஷன். நீங்கள் மோர் தேன் 10% டீஹைட்ரேஷன் ட்ரீட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரிப்பட்ட சில்ட்ரனுக்கு நீங்கள் நல்ல ஒரு 2 கேனுலா நீங்கள் செக்யூர் பண்ணணும். ஐவி கேனுலா செக்யூர் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு கிவ் போலஸ் 0.9% சோடியம் குளோரைட் நார்மல் சலைன் போலஸ் நீங்கள் ஒரு 10 ml per kg கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஒரு 10 ml per kg கொடுக்கலாம் ஓவர் அ பீரியட் ஆஃப் ½ an hour. ஓகே, அதுக்கப்புறம் ரீஅசஸ் பண்ணணும் சைல்டை. ஸோ இந்த மாதிரி சைல்டு ப்ரெசென்ட் ஆச்சுன்னா உடனே பிளட் கேஸ் பண்ணிடுங்க. பிளட் கேஸில் யூ லுக் ஃபார் பேஸ் எக்ஸஸ் வந்து மோர் தென் 5 -5க்கு மேலே இருக்கும், -8 -9 அந்த மாதிரிலாம் இருக்கும். தென் பைக்கப் வந்து லோவாக இருக்கும், 16 18 மேபி 12 13 அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட சில்ட்ரனை நீங்கள் கண்டிப்பாக அட்மிட் பண்ணணும். போலஸ் கொடுத்துட்டு தென் யூ ஹேவ் டு கால்குலேட் மெயின்டெனன்ஸ் அண்ட் டெஃபிஷிட். அதுலேருந்து போலஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளூயிட் கரெக்ஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அதை பற்றி டீட்டெயில்டாக நான் என்ன ஒரு வீடியோவில் சொல்கிறேன், ஃப்ளூயிட் கால்குலேஷன் பற்றி. ஓகே, ஸோ இதான் வந்து 3 கேட்டகரிஸ். இந்த பேசிஸில் நீங்கள் அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணுவீங்க. ஸோ நான் முந்தைய சொன்ன மாதிரி காமனஸ் காஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வைரல் டயரியா. ஸோ ரோட்டோ வைரல் டயரியானால நீங்கள் யூஸ்வலாக ஆன்டிபயோட்டிக் போட தேவையில்லை. பட் சைல்டு வந்து சிக்காக இருக்குது. ஓகே, ஐசியூலெலாம் அட்மிட் பண்ணுறீங்க, பிளட் இன் ஸ்டூல்ஸ் இருக்குது, அப்டாமினல் பெயின் வித் டயரியா இருக்குது, ஃபீவர் இருக்குது, ஃபெப்ரைல் ஹை ஃபீவர் வித் டயரியா இருக்குது. இந்த மாதிரிலாம் பட்ட செப்சிஸ்க்கான இண்டிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா யூ வில் ட்ரீட் தம் ஆஸ் பீடியாட்டிக் செப்சிஸ். ஸோ வாட் ஆன்டிபயோட்டிக் யூ வில் ஸ்டார்ட் இஸ் கெஃப்ட்ராக்சோன். கெஃப்ட்ராக்சோன் இஸ் a வெரி குட் ட்ரக். இந்த மாதிரி செப்சிஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ ட்ரீட் தம் வித் செப்ட்ராக்சோன். ஓகே, 80 mg per kg ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் இது போக என்ன பண்ணுவீங்க, ஃப்ளூயிட் மெயின்டெனன்ஸ் கால்குலேட் பண்ணி டெஃபிஷிட் கால்குலேட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுவீங்க. இது போக வேறு என்ன பண்ணுவீங்க, அப்பெண்டிசைட்டிஸாக இருக்குதான்னு பார்த்துங்க. ஃபீவர், வாமிட்டிங், அப்டமினல் பெயின் அண்ட் டயரியா. அப்பெண்டிசைட்டிஸோட ப்ரெசன்டேஷன் இப்படி இருக்கும். வேறு வாமிட்டிங் வந்து இருக்குது சைல்டுக்கு, பட் பில்லியஸாக இருக்குது, க்ரீனிஷ் வாமிட்டிங் இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் அ சர்ஜரி ரெஃபரல். சர்ஜன்ஸ் வந்து பார்த்துட்டு சர்ஜிக்கல் காஸ் எதுவும் இல்லைங்கிற ரூல் அவுட் பண்ணணும். ஸோ அது ஒன்று பார்த்துங்க. வேறு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் கேன் ஆல்சோ ப்ரெசன்ட் அஸ் டயரியா. ஸோ அதுக்கான ரெலவெண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸை பண்ணிடுங்க. ஸோ சிக் சைல்டு அட்மிட் ஆகும்போது யூ ஹேவ் டு சென்ட் எலக்ட்ரோலைட்ஸ். எலக்ட்ரோலைட்ஸில் யூ வில் பி லுக்கிங் ஃபார் மெயின்லி சோடியம் அண்ட் பொட்டாசியம். ஓகே, பொட்டாசியம் லோவாக இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு சப்ளிமெண்ட் பொட்டாசியம் 3 millimoles இல்லை 4 millimoles வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஐவி ஃப்ளூயிட்ஸில். ஓரலாக டாலரேட் பண்ணுறாங்கன்னா ஓரல் பாட்க்ளோர் 3 millimoles per kg வரைக்கும் நீங்கள் 3 to 4 டிவைடட் டோஸை பிரித்து நீங்கள் சப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஒன் திங். வேறு சர்ஜிக்கல் காசஸ் ஏதாச்சும் இருக்குது, அப்பெண்டிசைட்டிஸ் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா யூ வில் ஆட் மெட்ரோனோடசோல் இன் அடிஷன் டு செப்ட்ராக்சோன். இன்ஃபெக்டிவ் காசஸில் மெட்ரோனோடசோல் சேர்த்து ஆட் பண்ணுவீங்க. இன்ஃபெக்டிவ் காசுன்னு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, பிளட் இன் ஸ்டூல்ஸ் ஏதாச்சும் இருக்குது, இது நீங்கள் ஓபி பேசிஸாக ட்ரீட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஓபி பேசிஸாகவும் ட்ரீட் பண்ண முடியும். காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓஃப்ளாக்ஸ் வித் ஆர்னிடாசோல். ஓஃப்ளாக்சின் வித் ஆர்னிடாசோல். ஸோ ரெண்டுமே வந்து தே கிவ் அ வெரி குட் கவரேஜ் ஃபார் பெசிலரி டிசென்ட்ரி ஆஸ் வெல் அஸ் ஆனரோபிக் கவரேஜும் கொடுத்துரும் உங்களுக்கு. ஆர்னிடாசோல், மெட்ரோனோடசோல் மாதிரி ஆர்னிடாசோல். ஓகே, அது ஓபி பேசிஸில் கொடுக்குறது. அட்மிட் பண்ணுறீங்கன்னா மெட்ரோனோடசோல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது போக டாக்ஸிசைக்ளின் ரேர் கண்டிஷன்ஸில் கொடுப்போம். இப்போ ரொம்ப வாட்டரி டைரியாவே இருக்குது,
கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது, செட்டில் ஆகலை நீங்கள் கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்கு. யூஆர் திங்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் கால்ரா, ரீசன்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ராவல் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா டாக்ஸி கொடுப்போம். முந்தி வந்து கால்ரா ரொம்ப ப்ரிவலன்ட், இப்போ கால்ரா அவ்வளோ காமன் கிடையாது. ஸோ டாக்ஸி சூழ்நிலை பார்த்து கொடுப்போம்னு வச்சுங்க. யூகேலலாம் அது யூஸே பண்ணுறது கிடையாது, இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்கோம் சில சுச்சுவேஷன்ஸில். ஸ்டூல் ஃபார் ஹேங்கிங் ட்ராப்புங்கிற டெஸ்ட் அனுப்புவோம் கால்ரா சஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா. இவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட்டு, இவ்வளோ தான் மேனேஜ்மெண்ட்டு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்டூல் ஃபார் எக்ஸ்டெண்டட் வைரல் அண்டு பாக்டீரியல் பேனல் வித் பேரசைட்ஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் அனுப்புவாங்க. இந்த ஒரு டெஸ்ட்லேயே உங்களுக்கு என்ன ஆர்கானிசம் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராப்ளத்தை காஸ் பண்ணிச்சுங்கிற ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். இட் வில் டேக் லைக் 24 to 36 hours. அதில் உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துடும். ஸோ அது பிரகாரம் ட்ரீட்மெண்ட் வந்து அங்கே ஆல்ட்ரு பண்ணுவாங்க யூகேல. இவ்வளோதான். இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து, நீங்கள் பிளட் கேஸ் பண்ணுறீங்க, சோடியம் வேல்யூ ஹையே வருது, ஒரு 148 150லாம் கூட வருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கூட, ஹைப்பர்நாட்ரிமிக் டீஹைட்ரேஷன் இருந்துச்சுன்னா கூட, ஃப்ளூயிட் ஆஃப் சாய்ஸஸ் ஆல்வேஸ் நார்மல் சலைன். நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ஷாக்கை கரெக்ட் பண்ணுறீங்க, போலஸ் கொடுக்குறீங்க, ஹாஃப் நார்மல் சலைன்லாம் போடக்கூடாது, நார்மல் சலைன் போலஸ் தான் கொடுக்கணும், ஈவன் இஃப் த சோடியம் இஸ் ஹை. ஸோ இது மறந்துடாதீங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஸோ டயரியா மேனேஜ்மெண்ட் ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன மாதிரி எல்லா பீடியாட்ரிஷியன்ஸுமே நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க. லேட்டாக மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. ஸோ நான் சொன்ன மாதிரி கேனுலேஷன் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப டைம் எடுத்துரும். அப்புறம் வந்து சீரியஸான பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். ஐசியூ அட்மிஷன் அது இதுன்னு தேவையில்லாத போயிடும். ஸோ பேரண்ட்ஸ் இதை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து டைரியா இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு 1 டேல செட்டில் ஆகலைன்னா யூ பிரிங் த சைல்டு. ஓகே, ஹவுஸ் வீட்டில் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா யூ கிவ் சம் ஸ்டார்ச்சி ஃபுட், அவாய்ட் ஃபைபர் டயட். லூஸ் டூல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுக்கவே கூடாது, ஃப்ரூட்ஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது, ஃபைபர் டயட் எதுவுமே கம்பல்சரியாக வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸ்டார்ச்சி டயட்னா ரைஸ் கஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கேர்ட்லாம் கொடுக்கலாம். நீங்கள் மெயின்லி ரைஸ் கஞ்சி, ஓகே, ரைஸ் வித் ரைஸ் கஞ்சி ரெண்டு சேர்த்தே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதில் செட்டில் ஆகுதான்னு நீங்கள் 1 டே பார்க்கலாம். இம்ப்ரூவ் ஆகலைன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துடணும், அட்மிட் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you.